ஸ்மால் பேபிஸ்க்கு வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். யூஸ்வலாக தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூட மோஷன் போகும். சில சமயம் பார்த்தீங்கன்னா 4-5 நாளைக்கு ஒரு தடவை கூட மோஷன் போவாங்க. பட் அது நார்மல். அதே மாதிரி ஃபார்முலா குடிக்கிற குழந்தைங்க 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை கூட மோஷன் போவாங்க. அதுவும் நார்மல் தான். இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மோஷன் போகும்போது மோஷன் வந்து சாஃப்டாக இருக்கும். குழந்தைக்கும் வந்து பெரிய அளவில் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும். இன்கேஸ் குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா, மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை ரொம்ப முக்கி தான் வந்து வெளியில் வரும். வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஹார்டாக ஸ்டோன் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஆட்டு புழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து மோஷன் போவாங்க. சில சமயம் வயிறு வந்து வீக்கமாக இருக்கும், அப்டமன் டிஸ்டென்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா மேபி அது கான்ஸ்டிபேஷனாக இருக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் நான் சொன்ன மாதிரி இருக்குது, டேஞ்சர் சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டான ப்ரிப்போர்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணணும். 30 ml வாட்டர்னா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஃபார்முலா பவுடர், அதுதான் வந்து ரேஷியோ. ஸோ நீங்கள் வந்து 16 2, 19 3 அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, தாய்ப்பால் கொடுக்கும்போது ஃபீடிங் வந்து ஆன் டிமாண்ட். குழந்தைக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அந்த டைம் வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஃபீடிங் வந்து நிறைய கொடுங்க. ஒரு சைடு ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த சைடு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது, இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா டம்மி மசாஜ் பண்ணுங்கள். வயிற்றில் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், மோஷனும் ஃப்ரீயாக போகும். நாலாவது, பைசைக்கிள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சிட்டு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மலைக்குடலில் சுற்றி இருக்கிற மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், மோஷன் வெளியில் வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அஞ்சாவதாக, குழந்தைக்கு வந்து சுடு தண்ணியில் குளிக்க வச்சாலும் அந்த சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தையோட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும், மோஷன் வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ சரியாயிடும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் வந்து குழந்தையோட வெயிட் கெயின் நார்மலாக இருக்குது, ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிறாங்க, ரொம்பலாம் முக்கிட்டு போகலை, வாமிட்டிங் எதுவும் இல்லை அப்படின்னா அது மோஸ்ட்லி ஃபிசியலாஜிக்கலாக தான் இருக்கும். குழந்தை வளர வளர தானாக சரியாக போயிடும். இதுக்காக வந்து நிறைய மெடிசன்ஸு உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.